மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். கோவை வெரைட்டி ஹால் பகுதியில் புதியதாக கட்டப்படும் தனது வீட்டை மறைப்பது போல உள்ளதாக கூறி சாலையோரத்தில் இருந்த ஒரு புங்கன் மரத்தை வெட்டிய சங்கர்லால் என்பவருக்கும், குனியமுத்தூரில் தனது கடை ஷெட்டின் மீது உரசுவதாக கூறி 5 மரங்களின் கிளைகளை வெட்டிய முகமது ரஃபீக் என்பவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியின் இந்த நடவடிக்கைக்கு இயற்கை ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். நம்ம கோவையினுடைய முக்கிய கோவை அப்படின்னு சொன்னாலே ஒரு குளுமை இருக்கும், பசுமை இருக்கும். அந்த பசுமை பரப்பு கொஞ்ச நாளாக குறைஞ்சிட்டு வருது. நிறைய வளர்ச்சி பணிகள், இது போன்ற கட்டுமான பணிகள். இதனால் இதையும் இல்லாமல் நிறைய பொதுமக்கள் கிட்ட கூட மரங்கள் மீது அக்கறை இல்லாமல் தொடர்ந்து இடையூறாக இருக்குது. குப்பை விழுகுது, போர்டு மறைக்குது. சிறு சிறு காரணங்களுக்காகலாம் மரம் வெட்டுற வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அது தொடர்பாக போன வாரம் ஒரு வெரைட்டிகால் ரோடு பகுதியில் ஒரு மரம் வெட்டப்பட்டதுக்கான ஒரு புகார் வந்தது. அந்த மரம் ஒரு சாலையோரத்துலேருந்து அந்த பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க, அது மறைக்குது அப்படின்ற காரணத்துக்காக வெட்டப்பட்டிருந்தது. அதே மாதிரி நேற்று முன்தினம் குனியமுத்தூர் பகுதியில் ஒரு 5 மரங்கள் இதே மாதிரி எனக்கு என்னோடய ஷெட்டில் உரசுது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை கேட்டு ஒரு 5 மரங்களை முறையற்ற தன்மையில். இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு மரம் வச்சு வளர்த்து பாதுகாத்து தண்ணி ஊற்றி பராமரித்து அதை வளர்த்து எடுத்து கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சுருக்கிற நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்ச விஷயங்களையும் நம்ம வளர்த்து வச்ச மரங்களையும் ரொம்ப இலகுவாக வெட்டிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறு அபராதம் போட்டோன்னா அவங்க பரவாயில்லன்னு சொல்லி அடுத்த மரத்தை வெட்ட போயிடுறான். அப்போ இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இல்லாமல் மரங்களுக்கு அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படணும், சிறை தண்டனை வழங்கப்படணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த தகவலை எடுத்துகிட்டு போனோம். இது சார்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர், தெற்கு வருவாய் கோட்டாட்சியருக்கு உத்தரவிட்டு தெற்கு வருவாய் கோட்டாட்சியர் அதற்கான அபராதத்தை போட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, பேரூரில் வெட்டப்பட்ட அந்த 5 மரங்களுக்கான கிளைகளை வெட்டியிருக்காங்க. அந்த கிளைகள் வெட்டினதுக்கு 1,04,000 அபராதமும், நம்ம இதில் வெரைட்டிகால் ரோடு பகுதியில் ஒரே ஒரு மரத்தை முழுமையாக வெட்டிட்டாங்க, எந்த அனுமதியும் பெறாமல். அந்த மரத்திற்கு 1,06,400 ரூபா அபராதமும் போடப்பட்டிருக்கு. தமிழக வரலாற்றில் இந்த அளவுக்கு அதிகப்படியான அபராதம் விதிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை. இது போன்ற வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நம்ம அந்த அதிகாரிகளையும் அது தொடர்பாக பணி செய்கிற அந்த விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ, டிஆர்ஓ எல்லாத்தையுமே பாராட்டணும் அப்படின்னு சொல்லி கோவை மாவட்டத்தில் உள்ள அத்தனை சுற்றுச்சூழல் அமைப்பினரும் அவங்கள மரியாதை நிமித்தமாக இன்றைக்கி சந்தித்து நன்றி தெரிவிக்கிறோம். இது எல்லா ஊர்லேயும் இந்த செய்திகள் வெளிப்படுத்தப்படணும். இது போன்ற மரங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய குற்றங்கள் குறையணும். இது போன்ற அபராதங்கள் அதிகப்படுத்தணும். அபராதம் மட்டும் போதாது, சிறை தண்டனை வழங்கப்படணுன்றது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. மரங்கள் இல்லாத உலகில் மனிதர்கள் வாழ முடியாது அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோட இந்த முயற்சி முன்னெடுக்கிறோம். மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.